சொல்லி பாடுவே நாதனே சுவின் நாமத்தை. எப்படி நம் பாரத்தை கர்த்தர் மேல் வைக்க முடியும்? How can we put our burden upon the Lord என்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் அதற்கு நல்ல ஒரு வழியை நமக்கு காட்டியிருக்கிறார். பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் பாரங்களை உங்கள் வேண்டுதலை ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் ஸ்தோத்திரத்தோடே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு 5:7 உங்கள் கவலைகளை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள், அவர் உங்களை விசாரிக்கிறவர், அவர் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுகிறவர் என்று சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். விசுவாசத்தோடு கூடிய ஜபத்தினாலே what you feel very hard in your life, put it upon Jesus, then he will make it easy to you. ஆண்டவர் நீங்கள் பாரமாய் சுமக்கின்ற எந்த காரியத்தையும் தேவனிடத்தில் வைப்பீர்கள் என்றால் அதை உங்களுக்கு எளிதாக்குவார். அதிலே கர்த்தர் உங்களை ஆதரிப்பார். நீங்கள் சந்தித்திருக்கின்ற பாரமான சூழலை உங்கள் கால்களை தள்ளாட ஒட்டாதபடி காப்பார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களுடைய பாரத்தின் அளவு, பாரத்தின் கோணம் எதுவாயிருந்தாலும், எப்படிப்பட்ட பாரமாயிருந்தாலும், உங்கள் சரீர பிரகாரமாக வியாதியை குறித்தோ, தேவைகளை குறித்தோ, எதிர்காலத்தை குறித்தோ, பிள்ளைகளை குறித்தோ, உங்களுடைய பாரங்கள், ஒவ்வொருடைய பாரங்களும் வித்தியாசமானதாக இருக்கலாம். பட் எல்லாருடைய பாரத்திலும் அற்புதம் செய்து ஆதரிக்க பிறரால் முடியாது, ஆண்டவர் இயேசுவால் கூடும். ஆகையால் தான் இயேசு சவாலாக சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் உங்கள் பாரத்தை கொண்டு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அர்த்தம் என்ன? I will give you relief in your worries. உங்கள் பாரத்திலே உங்களுக்கு நான் ஒரு விடுதலையை கொடுப்பேன். அன்பானுள்ளே, இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசத்தோடு ஜபத்தின் மூலமாய் உங்கள் பாரத்தை அவர் மேல் வைத்து விடுங்கள். நீங்கள் அதை சுமந்து கொண்டிருக்காதீர்கள். நீங்கள் கவலைப்படுவதினால், நீங்கள் பாரத்தை சுமப்பதினால் ஏதாவது ஒரு பலன் கிடைக்குமா என்று சொன்னால் கிடைக்காது. இயேசு சொல்லுகிறார், நீங்கள் கவலைப்படுவதினால் உங்கள் பாரத்தின் அளவில் ஒன்றை குறைக்க முடியாது, கூட்ட முடியாது. நம்மால் எந்த ஒரு பாரத்தை ஸ்தோத்திரம் செய்ய முடியாது. கர்த்தர் மேல் வைத்தால் ஆண்டவர் அதில் அற்புதம் செய்வார். கர்த்தரை விசுவாசித்து நீங்கள் தானியேலின் புஸ்தகத்தில் 6:10 தானியேலை சிங்கக்கபியில் போட வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்ட போது தானியேலுடைய மனதில் பாரம் வந்திருக்காதா? கண்டிப்பா வந்திருக்கும். அவனுக்கு அது ஒரு கடினமான சிச்சுவேஷன். தன்னோடு கூட இருந்த கொலீக்ஸ் இப்படியெல்லாம் திட்டம் போட்டு நமக்கு எதிராக ஒரு சட்டத்தை இயற்றி, இப்படிப்பட்ட ஒரு சட்டம் ராஜாவால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதே என்று ஒரு ஃபீலிங்ஸ், ஒரு மன அழுத்தம் தானியேலுக்குள் இருந்திருக்கக்கூடும். ஆனால் அந்த பாரத்தை அவன் ஜெபத்தின் மூலம் தேவனிடத்தில் வைத்தான். 6:10 வழக்கம் போல தேவனுக்கு நேராக முழங்கால் படியிட்டு ஜெபித்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். தன் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்தான். ஆண்டவர் அங்கே அவனுக்கு ஒரு அற்புதம் செய்ததை பார்க்கிறோம். அந்த சூழ்நிலையில் கர்த்தர் அவனுக்கு மகத்தான வெற்றியை கொடுத்து விடுவித்து அங்கே ஆண்டவர் பெரிய காரியத்தை அவனுக்கு செய்ததை பார்க்கிறோம். நீதிமானை
தள்ளாட விட்டார். நீங்கள் உங்கள் பாரத்தை அவர் மேல் வைத்தால் எப்படியும் கர்த்தரால் உங்களை ஆதரிக்க முடியும். ஒருவேளை கேட்கலாம், எப்படி என் பாரத்தை அவர் சுமப்பார், எப்படி எனக்கு உதவி செய்வார்? எப்படி என்ற கேள்விக்கு ஆண்டவர் ஒருவரிடத்தில் ஆன்சர் இருக்கிறது. எப்படி என்றால் எப்படியும் அவரால் உங்களுக்கு உதவ முடியும். உங்கள் பிரச்சனையில் சகாயம் செய்ய கர்த்தரால் எந்த வழியிலும் உங்களுக்கு உதவ முடியும். கண்டிப்பாக அதை செய்வார். ஆகையால் இந்த ராத்திரி வேளையிலே வசனத்தை கேட்ட நீங்கள் முழங்கால் படியிட்டு விசுவாசத்தோடு உங்கள் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். கர்த்தர் மேல் வைத்த பாரத்தை நீங்கள் சுமக்காதிருங்கள். Be free from your worries. கர்த்தரிடத்தில் வைத்துவிட்டு நீங்கள் அதுக்காக கவலைப்பட்டு கொண்டிருக்காதிருங்கள். கர்த்தர் அற்புதம் செய்வார் என்று எதிர்பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆதரிப்பார். கர்த்தர் உங்களுக்கு தள்ளாட விட்டார். கர்த்தர் தாவீதுக்கு உதவி செய்தது போல, எஸ்தரின் காலத்தில் யூதர்களுக்கு உதவி செய்தது போல, தானியேலுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தது போல, கர்த்தர் உங்கள் வாழ்விலும் நீங்கள் உங்கள் பாரத்தை கர்த்தர் மேல் வைப்பீர்கள் என்றால் உங்களுக்கும் அற்புதம் செய்து ஆதரிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பின் தகப்பனே, வசனத்தை கேட்ட அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு என்ற வார்த்தையை விசுவாசித்து யார் யார் என்னென்ன பாரத்தோடு இருந்தாலும் உம்மேல் வைத்து உம்முடைய சகாயத்தையும் அற்புதத்தையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய். இந்த வார்த்தையை கேட்டு இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வைக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய பாரத்திலும் பிரச்சனையிலும் நீர் ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே கேட்ட இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆண்டவர் அற்புதம் செய்ய ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.